இப்போ நம்ம எங்கே வந்துன்னு இருக்கிறோன்னா, இப்போ வந்து பிரசித்தி பெற்ற திருப்போரூர் முருகன் கோவில் அங்கே அங்கே தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். அங்கேருந்து நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா, முருகன் கோவில் பக்கத்துலேயே வந்து வள்ளியம்மை குகை அப்படின்ற ஒரு பிரசித்தி பெற்ற இடத்துக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். அது மலை மேலே வந்து இருக்குது. அந்த மலையில் வந்து நடந்து தான் வந்து போனோம். சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை வளம் மிக்க வந்து காட்சிகளாக வந்து இருக்குது. இந்த பாருங்கள், இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில், இது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இயற்கை மிக காட்சிகளாக இருக்குது. இது நம்ம வந்த சைடு. இது அழகாக வந்து ரெண்டு பக்கமும் நீங்கள் வந்து மூலிகை காற்று வாங்கிக்கினே வந்து நடந்துன்னு வரலாம். நம்ம நடந்துன்னு வந்துட்டு நம்ம மேலே ஏறி அப்படியே நம்ம வந்து சாமியை பார்க்க வந்து போகலாம். இப்போ நான் வந்து பாதி தூரம் தான் ஏறி இருக்கோம். மேலே போயிட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். எனக்கு வயசு 10 இருக்கும். இந்த திருப்போரூர் கோயிலுக்கு என் தாயார், என் சொந்த பந்தங்கள்லாம் எல்லாம் வந்தது. திருப்போரூர் சித்திரை மாதம் வருவோம். சித்திரை கிருத்திகைக்கு வந்து நாங்கள் பற்றிச்சு சித்திரை மாத கிருத்திகைக்கு நாங்கள் வருவோம். வந்து இங்கே வந்து இது பண்ணுவோம். இந்த வெள்ளி மலையில் அந்த நாளில் வந்து இந்த முந்திரி தோப்பாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் முந்திரி தோப்பாக இருக்கும். அந்த முந்திரி தோப்பு வந்து இப்போ இல்லை. எங்கே பார்த்தா எங்கேயும் முந்திரி தோப்பு இல்லை. எல்லாம் வேப்ப மரமாக அந்த மரம் இந்த மரம் முந்திரி பாயத்தெல்லாம் இங்கே காலி பண்ணிட்டுருக்குறாங்க. அதையால் வந்து வள்ளி கோகை இருந்தது. அந்த நாளில் முருகனை பார்த்துட்டு வரும்போது இந்த வள்ளி கோகையை பார்க்கறது வந்து ரொம்ப விசேஷம். அதனால வந்து இதோட வரலாறு வந்து தலை வரலாறு வந்து திருப்பூரில் வந்து மேகத்தில் சண்டை போட்ட இடம். இந்த இடம் திருச்செந்தூரில் வந்து கடலாண்ட சண்டை போட்டு, திருப்பூரில் வந்து அந்த சூரனை போடுறதுக்காக மேகத்தில் சண்டை போட்டு இடம் தான் திருப்பூரூர். வள்ளி கோட்டைக்கு போயிட்டு இருக்கேன். போய் மேலே போய் மிச்சத்தை நான் பார்த்து பேசுவேன். உள்வாங்கி என்னை படைத்தவரே போற்றி, உள்வாங்கி விவாங்கி போற்றி, என்னை படைத்த ஆண்டவனே, உள்வாங்கி கடவுளே போற்றி, என்னை படைத்த இறைவா போற்றி, எனக்கு கொண்டு வந்து இறைவா போற்றி, சிவனே போற்றி, சிவலிங்கமே போற்றி, வள்ளியம்மையே போற்றி, முருகனே போற்றி, என்னை ஆளும் சிவனே போற்றி போற்றி போற்றி. படியில் ஏறி போகும்போது இந்த பீசகை பக்கமாக ஒரு விநாயகர் கோயில் இருக்கார். அந்த விநாயகரை வணங்கி விட்டு, ஏன்னா தம்பி இது இருக்காங்கன்றதுக்காக விநாயகர் காவலாக இருக்கிறார். இங்கே விநாயகரை வணங்கிவிட்டு அவர் தந்தையார் சிவபெருமானை பார்த்துவிட்டு அம்மையை கொகையில் இருக்க வள்ளி அம்மையை தரிசிக்க போய் கொண்டிருக்கிறேன். இதை வந்துட்டேன். அந்த சித்தர் மாதிரி ஒரு ஜீவன் வந்து பாருங்கள். இது சித்தருங்க. இதுதான் சித்தர். உடம்பு சரிங்கப்பா. சித்தருங்க. இவர் தாங்க விநாயகர் பெருமாள். இவரை வணங்கிட்டு தாங்க நம்ம வந்து அவங்க அப்பா சிவபெருமானை பார்க்கறதுக்கு நம்ம பயன்படுறோம். இந்த சித்தர் இருக்காருங்க, சித்தர் போனாருங்க, இந்த சித்தர் போடுறாருங்க. இவங்கெல்லாம் வழிகாட்டிங்க. இந்த கோயிலில் வழிகாட்டியாக இருக்காங்க சித்தருங்க. வழியாக இங்கே ஒரு விநாயகர், இங்கே ஒரு விநாயகர் இருக்காருங்க. விநாயகர் பெருமானே இங்கே பாருங்க. இங்கே வந்தால் நவகிரகங்கள் தான் இந்த பாருங்க. உள்ள நவகிரகம் இருக்குது. நவகிரக சித்தர் இருக்காரு பாருங்க. சித்தர் சுவாமி இவர் தாங்க இந்த கோயில் வந்து தலை வரலாறு படிச்சவங்க. சித்தர் இல்லாதவங்க அவங்க நல்லா சுற்றி வரலாங்க. அந்த அளவுக்கு இங்கே இது இருக்குதுங்க. சூரிய பகவான், சந்திர பகவான் எல்லாம் வந்து நவகிரகம் 9 நவகிரகம் இருக்காரு. சித்தர் ஐயாவும் இருக்கிறாருங்க. நம்ம முருகனுக்கு வள்ளி தேவையானோட காட்சி கொடுக்கும். என் முருகன் தேவன் முருகர் பெருமாளுங்க. முருகர் பெருமாளுங்க பாருங்க. நல்லா பாருங்க. கோயில் சுற்றி பாருங்க. பாருங்க. அப்படியே பக்கத்தில் வள்ளலார் இருக்காருங்க. பக்கத்தில் வள்ளலார் இருக்காரு. வள்ளலார் இருக்காங்க பாருங்க. மழையை பாருங்க. மழை சுற்றி பாருங்க. எப்படி தெரிஞ்சு பாருங்க. கோபுரம் தெரிஞ்சு பாருங்க. இங்கேருந்து திருப்பூர் முருகன் கோபுரம் தெரிஞ்சு பாருங்க. எல்லாம் கையெடுத்து கும்பிட்டுங்க. கோபுரம் தெரிஞ்சுங்க பாருங்க. இங்கே ஒரு கோயிலே சாத்திட்டு இருக்குது. நல்லா வேப்பம் பாருங்க. நல்லா காற்று வேப்பம் காற்று பாருங்க. அருமையாக இருக்கும் வேப்பம் காற்று. சும்மா முருகன் வள்ளி மலைக்கு வந்தாவே போதும், எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும்.
எந்த பிரச்சனைக்கும் எதுவும் இல்லாது என் ஒப்பன் முருகன் பெருமாள் செய்வான். வாங்க, அப்படியே வாங்க. இப்படி வாங்க. எதுவும் வாங்கி வரல. சித்தர் பாருங்க, உள்ள இருக்காங்க. சித்தர்கள் இருக்காங்க. சிவபெருமான் குடிமரமாக நிற்கிறான். நந்தீஸ்வரன். அப்படியே வந்தீங்கன்னா கோயிலுக்கு போகலாம். அப்படியே பாருங்கள், ஃபுல்லாக நல்ல சித்தர்கள் தான். சித்தர்கள் வாய்ந்த கோயில். சித்தர் வாய்ந்த கோயில் பாருங்க. அப்படியே வாங்க. சிவன் வெள்ளிமலைக்கு வரணும். நாளைக்கு வரணும். வெள்ளிமலைக்கு வர இவர் தான் வள்ளி மலையில் இருக்கிறவர். ஈஸ்வரன் வந்து ஈஸ்வரனாய் வந்திருக்கிறார். இவர் தான் இங்கே வந்து மூலவராக இருக்கிறார் இவர். இந்த படிக்கட்டு ஏறி தான் இவரை காண தான் நாம் வந்து படிக்கட்டு ஏறி வந்துள்ளோம். அண்ணாமலையார் தாயார் இருக்காங்க. அண்ணாமலையார் தாயார் இருக்காங்க. மகாலட்சுமி ஸ்ரீ மகாலட்சுமி தாய் மகாலட்சுமி குருவே சமம். குருவே சமம். குருவே சமம். குருவே சமம். ஜீவசமாதியான 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 குருவே சமம். பத்மாஸ்ரீ சிதம்பர சுவாமியே சமம். ஸ்ரீ பத்மாஸ்ரீ சிதம்பர சுவாமியே சமம். அம்மா இருக்கா? வீரபத்ர சுவாமி இருக்காரு. வீரபத்ர சுவாமி இருக்காரு. கோயிலில் எல்லாம் இருக்குங்க. கோயிலுக்கு போகிறோம். வரும்போது அப்போ வெறும் மண்ணு தர இந்த சைடுலாம் ஒன்றும் வந்து முந்திரிக்கும். எல்லாம் முந்திரிக்கும். முந்திரி பாட்டு சாப்பிட்டு கொண்டையை வாரம் வேண்டி வரவங்களுக்கு இங்கே குழந்தைக்கு சுற்றில் கட்டினா அந்த வள்ளி அம்மை தாயாரோட சிவன் அருள் முருகனுடைய அருளாலும் இங்கே குழந்தை வரம் கிடைக்கும்ன்றது எல்லோருடைய நம்பிக்கை. எல்லாம் தேர்ந்து இப்படியே சுற்றி வாங்க. வாங்க பாருங்க. இங்கே தான் நாகத்தம்மன் இருக்காங்க. நாகதேவதை இருக்காங்க. வள்ளி தேவேந்திர நாகதேவதமும் இருக்காங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இது பண்ணி கொடுத்தா கல்யாணம் ஆகும்ன்ட்டு ஒரு ஐதீகம். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இங்கே கல் எடுத்து வச்சா கல்யாணம் ஆகும். வீடு கட்டுறவங்களுக்கு இது வந்து இது பண்ணலாம். வீடு கட்டலான்ட்டு ஒரு ஐதீகம். இந்த மலையோட ஐதீகம், வள்ளி மலையோட இந்த ஐதீகம். இந்த மரம் எல்லாத்துக்கும் சாட்சி. வள்ளி அம்மா பாருங்க. வாங்க எல்லோரும் வாங்க.
வள்ளியம்மை கோயிலுக்கு போகிறோம். வாங்க எல்லோரும் வாங்க. வள்ளியம்மை கோயிலுக்கு தாங்க போகிறோம். வாங்க இவ்வளோ தூரம் வந்து கோயிலையே பார்க்காத போகக்கூடாதுங்க. சிவனை பார்த்தாச்சு, நவகிரகத்தெல்லாம் பார்த்தாச்சு, நானும் பார்த்தாச்சு. இந்த பக்கம் ரோடு வரும்பா. இப்போ நான் பாருங்க வள்ளி கோகை இங்கே இருந்தாங்க. வள்ளி கோகை அதே சாப்பிட்டு வாங்க. வள்ளி கோகை வள்ளி கோகையா வள்ளி கோகை இங்கே இருக்க வள்ளியம்மா மலை இதுதான். இதில் வந்து செடி கொடியெலாம் இருக்கிறதுனால நம்ம சரியாக உள்ளே போய் வந்து பார்க்க முடியல. அதனால் இதே பக்கம் போனால் வள்ளியம்மா குகை வரும். மீதி வந்து நம்ம இவர் வந்து சொல்லுவார். வள்ளி கோகைக்கு அந்த நாளில் வரும்போதுங்க ஃபுல்லாக இந்த முந்திரி தோப்பு தாங்க இருக்கும். எல்லாம் பஸ்ஸெலாம் போகிறதுலாம் நல்லா தெரியும். இப்போ பார்த்தா செடியும் கொடியும் வந்துருக்கு. அந்த அம்மாவுடைய குகை எங்கே இருக்குதுன்னு தெரியல. தூரம் இருந்து சிவனெல்லாம் தரிசனம் பண்ணிட்டோம். அந்த அம்மா குகை எப்படியே தெரியல. கேமரா எடுத்துருப்போம். இதெல்லாம் தெரியல, ஒன்றும் தெரியல, சுற்றியும் தெரியல, எதுவுமே புரியல. இன்னும் நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு நல்லா இந்த வீடியோவில் அந்த அம்மா வள்ளி அம்மா எங்கே இருக்கிறாங்கன்னு கண்டிப்பாக. வள்ளி அம்மா தேவியே சரணம், வள்ளி அம்மா தேவியே சரணம், முருகன் வள்ளி மலை தேவியே சரணம், வள்ளி மலை தேவியே சரணம். சிவனையும் அம்பாளையும் தரிசித்து விட்டு இப்போ நம்ம வந்து கீழே இறங்குறோம். கீழே இறங்கி நாங்கள் வந்து அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து கிளம்புறோம். வந்து இப்போ வந்து கீழே இறங்கி வரோம். நாங்கள் இறங்கி வந்து அம்பாளையும் சிவனையும் வந்து வள்ளியம்மா குகை தான் சரியாக தெரியல. அந்த பக்கம் சொன்னாங்க, சரியாக தெரியல. இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக நாங்கள் வந்து போடுறோம். ஆனால் சிவபெருமானையும் அம்பாளையும் நல்லா வந்து தரிசனம் செய்தோம். அந்த வந்து தரிசனம் செய்த வந்து கொடுத்ததுக்கு சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் ஓம் நம சிவாய ஈஸ்வரே நமக, ஓம் நம சிவாய ஈஸ்வரே நமக. சிவபெருமானுக்கும் அம்மையார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துவிட்டு, திருப்போரூர் முருகன் எங்கள் குலதெய்வ ஆடி மாதம் அதுவும் நாங்கள் இன்று அவரை வழிபட்டு பொங்கல் வைத்து வழிபட்டோம். அவர் எங்களுக்கு பூரண அவருடைய தரிசனத்தை எங்களுக்கு வந்து தந்துவிட்டு எங்களை வந்து இப்பொழுது மன மகிழ்ச்சியாய் நாங்கள் திருப்போரூர் முருகன் கோவிலிருந்து மன மகிழ்ச்சியாய் நாங்கள் இப்போ வந்து சென்று கொண்டிருக்கிறோம். இதுபோல் இன்னொரு ஆன்மீக தலங்களில் வழியாக உங்களை நாங்கள் சந்திப்ப வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். அதுவரையில் தற்காலிகமாக விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.